வணக்கம். வாரிசு அரசியலும், ஊழலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம். நெறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல வாரிசு அரசியலுக்கு எதிராகவும், ஊழலுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பலர் வந்து அதெல்லாம் காது குடுத்தே கேட்கறது கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லங்க. இதனால என்னங்க இம்பாக்ட் ஏற்பட்டுற போது? அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லங்க அப்படின்ற மாரி அத ரொம்ப சாதாரணமாக கடந்துட்டு போறாங்க. ஆனா அப்படி கடக்கக்கூடிய விஷயம் இல்ல அது அப்படின்றத நேபாள கலவரம் நமக்கு இப்பொழுது பட்டவர்த்தனமாக தெரிவிக்குது அப்படின்னே சொல்லலாம். நேபாளத்துல இந்த வாரிசு அரசியலுக்கும் ஊழலுக்கும் எதிராக ஜென்சி, அதாவது இப்பொழுது கரண்ட் தலைமுறை ஜெனரேஷன் இசட் அப்படின்ற அந்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. அந்த கலவரத்தை எடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் இப்பொழுது ராஜினாமா பண்ணியிருக்காரு. பல அமைச்சர்களும் ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது தொடர்பாக தான் இந்த வீடியோல நம்ம முழுமையாக பார்க்க போறோம். ஊழலும் வாரிசு அரசியலும் ஜனநாயகத்துக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நாம இங்க பதிவு பண்றோம். நேபாள தலைநகர் காத்மாண்டுல 2 நாளா கலவரமானது நடந்துகிட்டு இருக்கு. எதனால இந்த கலவரமானது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 26 வகையான சமூக வலைதள ஊடகங்களுக்கு அந்த அரசானது தடை விதிச்சிருக்காங்க. இது ஏன் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வேற ஒரு கதை. அது ஏன் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடுமையான கட்டுப்பாடுகளை அந்த அரசு இந்த ஊடகங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக வாட்ஸ்அப், ட்விட்டரு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி 26 வகையான சமூக வலைதள ஊடகங்களுக்கு பயங்கரமான கட்டுப்பாடை அந்த அரசானது போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த நிறுவனங்கள் ஏற்க மறுத்து உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அந்த அரசானது இந்த 26 வகையான சமூக வலைதள ஊடகங்களுக்கு தடையானது போட்டிருந்தாங்க. இதன் காரணமாக ஜென்சி, ஜென்ரேஷன் இசட் அப்படின்ற தலைமுறை, அவங்க தான் இளைய தலைமுறை, அதாவது 1997 இருந்து 2012 வரை பிறந்த இந்த தலைமுறை இருக்காங்களா, இவங்களை வந்து ஜென்சி, ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் தான் இப்பொழுது இந்த போராட்டத்தை வீரியமாக கையில் எடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி விலகிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த சமூக வலைதள ஊடகங்களுடைய தடையினால மட்டும் இந்த கலவரமானது ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது கூட நிறைய காரணங்களானது அங்க சேர்ந்திருக்கு. கடந்த 2024 இருந்து KP சர்மா ஒலி அப்படின்றவர் தான் பிரதமராக இருக்காரு. அவர் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகாகவும் அதற்கு முன்பாகவும் அந்த நாட்டில் இந்த ஊழல் அப்படின்றது தலைவிரித்து ஆடக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கு. இதன் காரணமாக அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, அப்புறம் தொழில் வளர்ச்சி இல்லாம ஒரு சூழல், படிப்புக்கு சரியான ஒரு முக்கியத்துவம் இல்லாத சூழல், கல்விக்கு நிதி ஒதுக்க முடியாத சூழல், இப்படியாக நிர்வாக சீர்கேடானது அங்க அதிகமாக தலைவிரித்து ஆடிருக்கு. ஊழல் ஒரு பக்கம், நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம், இப்படின்னு மோசமான ஒரு அரசாங்கமாக அந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த KP சர்மா ஒலி அவர்கள் 2024 பொறுப்பேற்கிறாரு. உள்ளூர்ல படிச்சுட்டு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இளைஞர்கள்லாம் வந்து மலேசியா, அதுக்கப்புறம் துபாய், அப்புறம் இந்தியா, இது போன்ற நாடுகளுக்கு வந்து வேலை தேடி போறாங்க. அப்புறம் கல்விக்காகவும் அவங்க அதிகமாக காசு வச்சிருக்கிறவங்க யூரோப் கண்ட்ரிக்கு போறாங்க. மற்றபடி காசு இல்லாதவங்க அங்க படிக்கிறாங்க. சிலர் வந்து படிப்பு வந்து கைவிடுறாங்க. இப்படியான சூழல் ஒரு மோசமான ஒரு அரசாக அது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம இந்த KP சர்மா ஒலி என்ன கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். கம்யூனிஸ்ட்கள் இங்க எல்லாம் புகழ் போடுவாங்க இல்லையா, பாட்டாளி இயக்க சர்வாதிகாரம், அது இது சூப்பரான ஒரு ஆட்சியை கொடுப்போம் நாங்க அப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. ஆனா வந்து நேபாளில் இப்பொழுது அந்த KP சர்மா ஒலி பிரதமராக இருந்தவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் நடத்திட்டு இருந்தாரு. அந்த கவர்மெண்ட் மீது தான் ஜென்சி, ஜென்ரேஷன் இசட் தலைமுறையினர் வந்து கலவரம் பண்ணி அந்த ஆட்சியை வந்து இப்பொழுது கவிழ்த்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டை ஜென்சி தலைமுறை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்ட்டு தான் அங்க பார்க்கணும். தமிழ்நாட்டிலேயே அதான் நிலைமை. ஏன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய நிலை தமிழ்நாட்டில் என்னன்னு பாருங்க. இளைஞர்கள் வந்து அந்த கட்சி நோக்கி போறதே கிடையாது. ரொம்ப ரேரா ஏதோ 1-2 மக்கள் தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தேஞ்சி இன்னைக்கு கரைஞ்சு கொண்டிருக்கு கம்யூனிஸ்ட். அது உலகம் முழுக்க அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் ஜெனரேஷன் இசட் தலைமுறை நேபாளத்துல அந்த அரசாங்கத்தை கவிழ்த்திருக்காங்க. அவர் பயந்து அந்த பிரதமரை வந்து தப்பி துபாய்க்கு போறாரு அப்படின்ற தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஃபிளைட்லாம் நிக்குதான், அங்க வந்து துபாய்க்கு வந்து தப்பிச்சு போறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்பொழுது அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் கேபினெட்ல இருந்த நிறைய பேரும் இப்பொழுது ராஜினாமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஊழல் தொடர்பாக ஒரு அதிருப்தியானது மக்களிடையே வந்து இருந்திருக்கு அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நெப்போ கிட், நெப்போ பேபி அப்படின்ற ஹேஷ்டேகையும் அந்த மக்கள் வந்து கொஞ்ச நாளா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது தொடர்பாக பேசிட்டு வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது ரொம்ப தலைவிரித்து ஆடி இருக்கு. எல்லா இடங்களையும் வந்து வாரிசுகள் அமர்ந்திருக்காங்க. வாரிசுகளுடைய அந்த சொகுசு வாழ்க்கை இருக்கு இல்லையா, சாதாரண
ஒரு கூலி தொழிலாளியோட மகன் வந்து படிக்க முடியாத கல்வியை கைவிடுற சூழல்ல இருக்கான். ஆனா பெரிய பெரிய வாரிசுகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல யூரோப் கண்ட்ரி, யுஎஸ்ஏ போன்ற நாடுகள்ல போயிட்டு படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபமானது அந்த மக்களிடையே இருந்திருக்கு. நான் வந்து சோத்துக்கு வழி இல்லாம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ உன் பிள்ளை அங்க போய் படிக்க வைப்பியா, வேலை வாய்ப்பு அங்க போய் கொடுப்பியா, அவன் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருப்பானா, நாங்க வந்து என் பசங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படணுமா, நாங்க இப்படி கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு உணர்வானது அந்த மக்களிடையே வந்து ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஜென்சி தலைமுறை கிட்ட வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஊழல், இன்னொரு பக்கம் வந்து நெப்போ கிட்டு நெப்போ பேபி அப்படின்ற அந்த பிரச்சாரம், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த சமூக வலைதள ஊடகங்கள் தடை, இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்பொழுது மிகப்பெரிய கலவரமாக நேபாளத்துல வெடிச்சிருக்கு. நேபாளத்துல நாடாளுமன்றத்தை கொளுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிபர் பிரதமருடைய வீடுகள்லாம் வந்து தீக்கிரையாகப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அதுக்கு பிறகு அரசு அலுவலகங்களையும் அந்த போராட்டக்காரர்கள் கொளுத்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. 20 பேர் வரை இந்த போராட்டத்துல இறந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. 20க்கும் மேற்பட்டவங்களும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்றாங்க. காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையில வந்து காவல்துறை வேற வழி இல்லாம துப்பாக்கி சூடானது நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் வருது. இதன் காரணமாக அந்த தரப்பு ஜென்சி வந்து ரொம்ப தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. சுட்டு தள்ளுறீங்களா, நான் வந்து என்னுடைய பசி, என்னுடைய கொடுமை, என்னுடைய ஏழ்மையை வந்து முன்வைத்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து என்னுடைய போராட்டத்தை வந்து ஒடுக்கும் விதமாக என்ன சுட்டு தள்ளுறியா நீ அப்படின்ற விதமாக அந்த மக்கள் இன்னும், அந்த இளைஞர்கள் இன்னும் தீவிரமாக அந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு நாடாளுமன்றம் வந்து அங்க கொளுத்தப்பட்டிருக்கு. அந்த நாட்டினுடைய பிரதமர் KP சர்மா ஒலி அவர்கள் வந்து துபாய்க்கு தப்பி செல்ல போறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அங்க ஒரு ஃபிளைட் தனியாக இன்னைக்குதான் அந்த ஃபிளைட்ல வந்து அவர் தப்பிச்சு போறாரு அப்படின்ற தகவல்லாம் வருது. இதே போல ஒரு கதை வந்து நீங்க ஒரு 2 வருஷம் முன்னாடி கேட்டிருப்பீங்க. எங்க அப்படின்னா இலங்கையிலயும் அதே போல ஒரு சூழல் தான். அங்க வந்து ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டது. அங்க அதே போல அதிபருடைய மாளிகையெல்லாம் முற்றுகிட்டாங்க. அங்க இருந்து தப்பிச்சு போனாரு அதிபர் அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். இது வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இலங்கையில் நடந்தது, பங்களாதேஷ், இப்பொழுது நேபாளில் வந்து நடக்குது. அதே போல பாகிஸ்தான்லயும் அப்பப்போ ஒரு கிரைசிஸ் ஆனது ஏற்படுது. இந்தியா வந்து நம்ம ஓரளவுக்கு பொருளாதாரத்துல ஸ்டேபிளா இருக்கிறோம், பரவாயில்ல. அந்த வகையில வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்கள் பரவாயில்லாம நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். மற்ற நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கண்ட்ரிலாம் வந்து திவாலா ஆகிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பரவாயில்ல, நம்ம ஆட்சியாளர்கள் இவங்களை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், இந்த போராட்டம் எப்படி தீவிரம் அடையுது? சமூக ஊடகங்களுக்கு எல்லாம் தடை விதிச்சுட்டாங்க, எதுவுமே வந்து பேச முடியாது, பரப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாமே போயிடுச்சு இல்லை? எப்படி வந்து இந்த போராட்டம் வந்து பரவுது அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த கட்டுப்பாடு விதிச்சாங்க இல்லையா, நிறைய கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கட்டுப்பாடுகளை இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு இப்படியான நிறுவனங்கள் வந்து ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஆனா டிக்டாக்கு, வைப்பரு அப்படியான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, அப்படியான ஆப்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த 2 ஆப் மட்டும் அங்க செயல்பாட்டில் இருக்குதா. இதன் மூலியமாகத்தான் இப்பொழுது அங்க கலவரமானது பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து அங்க இருந்து வரக்கூடிய தகவல்லாம் சொல்லுது. ஸோ இப்பொழுது அந்த 26 ஆப்ஸுக்குமே வந்து தடையானது நீக்கப்பட்டுருச்சு அப்படின்ற தகவலும் வருது. ஆனாலுமே ஜென்சி இளைஞர்கள் வந்து போராட்டத்தை கைவிடும்படி இல்லை அப்படின்ற நிலையில தான் இருக்காங்களாம். தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி வந்து சரியில்லை, ஒரு சரியான ஒரு ஆட்சி வந்து எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும், படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், இது எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக போராட போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ ஒரு நாட்டில் சோறு இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோறு இல்லை, தண்ணி இல்லை அப்படின்னா பிரச்சனை வரும்னு பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து சோசியல் மீடியா இல்லை அப்படின்னு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னும் பார்க்கலாம். சோசியல் மீடியா இல்லை அதனால பிரச்சனை பண்ணா நிறைய காரணங்கள் இருக்கு. ஊழல், வாரிசு அரசியல், அதனால காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாம் எப்போ ஒன்று சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவுக்கு தடை விதிக்கும் போது, சமூக வலைதள ஊடகங்களுக்கு தடை விதிக்கும் பொழுது இந்த கோபம் எல்லாம் வந்து ஒருமுகப்பட்டு அரசுக்கு எதிராக திரும்புது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சமூக வலைதள ஊடகங்களுடைய ஆதிக்கம் இன்னைக்கு இளைஞர்களிடையே இருக்கு அப்படின்றத இதன் மூலியமாக நம்ம பார்க்கலாம். அங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்பு இல்லை அதனால மக்கள் போராடுறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன் சோசியல் மீடியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலியமாக நிறைய பேர் அங்க வருமானம் வந்து ஈட்டி கொண்டிருக்காங்களாம். இப்ப எப்படி நிறைய பேர் தமிழ்நாட்டுல, இந்தியாவில் வந்து யூடியூப்ல மூலியமாக வருமானம் ஈட்டுறாங்க, இன்ஸ்டா மூலியமாக வருமானம் ஈட்டுறாங்க, ஃபேஸ்புக்கு இப்படியான
சமூக வலைதளங்கள் மூலியமாக வருமானங்களை ஈட்டி கொண்டிருக்காங்களோ, இது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதார முறையாக இன்னைக்கு மாறிடுச்சு. நிறைய பேருக்கு இது வாழ்வாதாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை சார்ந்து நிறைய பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் தடை போட்டாலுமே பெரிய பிரச்சனையாக தான் வெடிக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த சமூக வலைதள ஊடகங்களை நம்பி இன்னைக்கு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்து மாறிட்டாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து மாறிடுச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே நிறைய என்ன பண்றாங்க அப்படின்னா, யூடியூப்குள்ள வந்துட்டு, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு அங்க கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிடுறாங்க. எக்ஸ்க்ளூசிவா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இல்லாம யூடியூப்னே எக்ஸ்க்ளூசிவா கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சமூக வலைதள ஊடகங்களுடைய முக்கியத்துவம், அதன் மூலியமாக மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து அதிகமாக மாறிடுச்சு அப்படின்னே பார்க்கலாம். ஸோ இந்த காரணமாக தான் வந்து அங்க பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கு. ஜென்சி இளைஞர்கள், ஜென்சி புரட்சி அப்படின்னு அதை சொல்றாங்க, அந்த கலவரமானது ஏற்பட்டிருக்கு. விரைவாக இந்த போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரணும் அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அந்த மக்களுமே அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் பிரச்சனைகள் அப்படின்றது வந்து சரிப்பட்டு வராது. விரைவாக அதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து 2008 காலகட்டத்தில் இந்த மன்னராட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது. கரெக்டாக 6 தொடங்கி முடிவுக்கு வருது அப்படின்றது 8. அந்த ராஜாலாம் பதவி இழக்கிறது அப்படின்றது 8ல் வந்து பதவி இழக்கிறாங்க. ஷா மன்னர் நினைக்கிறவங்க. ஸோ இந்த மன்னராட்சி அப்படின்றது முடிவுக்கு வருது. மக்களாட்சி வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. மக்களாட்சி வந்த பிறகும் அங்க சரியான ஒரு முறையானது இல்லை. மக்களாட்சி மன்னராட்சி அப்படின்றது விட யார் ஆட்சி செய்யறாங்க, அவங்களுடைய எண்ணம், இன்டென்ஷன் என்னவாக இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். மன்னரோ ஜனநாயக ஆட்சியோ அப்படின்றது விட அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாரிசு அரசியல், ஊழல் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஜனநாயகம், சமூக நீதி இப்படியான விஷயங்களுக்கு எதிரானது. கீழே இருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் இளைஞன் வந்து ஒரு காலமும் மேல வர முடியாம போறதுக்கு இப்படியான காரணிகள்லாம் முக்கியமான காரணிகளா இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.